ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. இது நம்மளுடைய சேனலுங்க. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற கண்டென்ட்டோட தலைப்பு ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கலாமே. இதுதாங்க நான் எடுத்திருக்கிற கண்டென்ட்டோட தலைப்பு. ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கலாமே என்ற தலைப்பின் கீழ் யதார்த்தமான வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நாம ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை வந்து உண்மையான கதை, நிஜத்தில் நடக்கின்ற உண்மையான கதை தான் நான் சொல்ல போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு முதியவர் வயசானவர் கையில ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு எப்பவுமே திண்ணையில உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாருங்களாம். அப்போ அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த பக்கம் போகிறவங்க வரவங்க எல்லாம், என்ன இந்த வயசான காலத்தை கூட இவர் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காரு, அப்படி என்னதான் பார்ப்பாரு தெரியல இந்த ஃபோனில் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம், கேலி பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்ன பண்ணார், இவர் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு மொபைல் சர்வீஸ் சென்டர் இருக்கும் இல்லைங்களா, மொபைலில் தான் ரிப்பேர் ஆகிடுச்சு நம்ம போவோம் இல்லைங்களா, அந்த சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு அந்த சர்வீஸ் செய்கிறவங்க கிட்ட, தம்பி என் ஃபோன் வேலை செய்யவே இல்லைப்பா, கொஞ்சம் என்னன்னு பாருப்பா அப்படின்னு கேட்குறாருங்களாம். அதுக்கு சர்வீஸ் செய்கிறவர், ஐயா நீங்கள் ஃபோன் கொடுத்துட்டு நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு கொடுக்குறோம், நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாருங்களாம். இவரும் ரொம்ப ஆவலோடு போயிட்டு அந்த ஹாலில் உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசனை பண்ணிட்டு உட்காந்துருந்தாருங்களாம். அப்போது இவரோட டேர்ன் வருதுங்க. சர்வீஸ் முடிஞ்சு இவரோட டேர்ன் வரும்போது அந்த சர்வீஸ் பண்ணுற இளைஞன் வந்து ஐயா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவரும் எழுந்து போகிறாரு. போயிட்டு என்னப்பா என் ஃபோனை ரிப்பேர் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா உங்கள் ஃபோனில் ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, ஃபோன் நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு பெரியவர் சொன்னாரா, இல்லை தம்பி என் ஃபோன் வேலை செய்யலப்பா, யார் எனக்கு கால் பண்ணாலும் எனக்கு ரிங்கே ஆக மாட்டேங்குது, அதனால தான்ப்பா நான் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு சின்ன அந்த சர்வீஸ் சென்டரில் இருக்கிற அந்த இளைஞர் சொன்னாராம், இல்லையா உங்கள் ஃபோனில் ஒரு மிஸ்டேக் இல்லை, ரொம்ப நல்லா வேலை செய்யுது, பாருங்கள் நான் இப்போ ஃபோன் பண்ணுறேன், என்னோடய நம்பர்லேருந்து பண்ணுறேன், கால் வரும் பாருங்கள் அப்படின்னு அவரோட ஃபோன்லேருந்து ஒரு கால் பண்ணாருங்களாம். அதில் ரிங் ஆனது காட்டினாருங்களாம். அப்போ இந்த பெரியவர், ஆனால் எனக்கு மட்டும் வெளியில் என் பசங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் கால் பண்ணாக்கா எனக்கு வரவே இல்லையப்பா அப்படின்ட்டு ரொம்ப குறையாக சொன்னாருங்களாம். அதுக்கு அந்த அந்த இளைஞர் வந்து அவரை ஃபோனை செக் பண்ணிவிட்டு, ஐயா உங்களுக்கு இது வரைக்கும் யாருமே கால் பண்ணவே இல்லை, அது எப்படி உங்களுக்கு ரிங் ஆகும், கால் பண்ணலைன்னா ரிங் ஆகாது ஐயா அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு பெரியவர் ரொம்ப கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சு, என்னப்பா சொல்கிற, எங்கள் பிள்ளைங்க எனக்கு கால் பண்ணவே இல்லையா அப்படின்னு திருப்பி கேட்டாராம். இளைஞரும் கொஞ்சம் தயக்கத்தோடு, இல்லைங்க ஐயா இது வரைக்கும் எந்த காலும் வரல அப்படின்னு சொன்னாருங்களாம். இளைஞர் அந்த வயசானவர் ரொம்ப வருத்தப்பட்டாருங்களாம். வருத்தப்பட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அதிர்ச்சியிலே இருந்தாராம். அப்போது அந்த இளைஞர் சொன்னாராம், நீங்கள் யார்கிட்டேருந்து கால் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு இல்லைப்பா என்னோட 2 பசங்களும் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்க தினமும் எனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அதனால தான் அவங்க என்னை எப்போ கூப்பிடுவாங்கன்னு ஃபோனை வச்சுக்கிட்டே நான் பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு சொன்னாருங்களாம். அப்போது அதை கேட்ட அந்த இளைஞர் ரொம்ப கொஞ்சம் அவருக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டலாம். இனிமே கால் வரும், இனிமே உங்களுக்கு நீங்கள் வருத்தப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவரை வழி அனுப்பி வச்சுட்டு ரொம்ப அந்த இளைஞன் வருத்தப்பட்டு இருந்தாருங்க. அவர் போகிறதையே அவர் பார்த்துட்டு இருந்தார், மன வருத்தத்தோடு பார்த்துட்டு இருந்தார். தாங்க கதை முடியுது. ஆனால் நம்ம மக்கள் என்ன நினச்சாங்க, வெளியில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, வெளியில் போகிறவங்கெல்லாம், முதியவர் வந்து எப்போ பாரு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காரு, அப்படி என்ன தான் பார்ப்பாரு அப்படின்ற ஒரு ஏளன பேச்சு, கேலி பேச்சு, அந்த மாதிரி அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த மனிதர், அந்த வயதானவர் தன் பிள்ளைகளோட கால்காக தான் அந்த ஃபோனை பார்த்துட்டு இருந்தாருன்ற உண்மை வந்து இப்போ தான் நம்ம தெரிய வருது இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இந்த கதையின் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இது நடக்கிறது தாங்க. இந்த யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் நிறைய பேர் வீட்டில் இது நடக்கிறதுங்க. பெரியவர்கள் வந்து வீட்டில், முதியவர்கள் வீட்டில் இருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க. பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைங்க கால் பண்ணுவாங்கன்ற ஒரு ஏக்கத்தோடு தினமும் காத்துட்ருப்பாங்க. இந்த ஏக்கத்தில் காத்துட்டு இருக்கும்போது பிள்ளைங்கள்கிட்ட இருந்து கால் வரலைன்னா கொஞ்சம் மன வருத்தம் ஏற்பட தான் செய்யும் இல்லைங்களா. நான் என்ன சொல்கிறேன், இந்த ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு, நீங்கள் எந்த நாட்டில் வேணால் இருந்துக்கோங்க, எந்த ஊரில் வேணால் இருந்துக்கோங்க, உங்களை பெற்றவர்களுக்காக
ஒரு 2 நிமிடங்கள் ஒதுக்க முடியாதா? ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல ஒரு சில நிமிடங்கள் உங்க பெற்றோருக்காக ஒதுக்க முடியாதுங்களா? கண்டிப்பா உங்களால ஒதுக்க முடியும். நீங்க முயற்சி செய்தால். நீங்க பேசப்போற அந்த 2 நிமிடங்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு புத்துணர்ச்சியும், மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இல்லைங்களா? நம்ம பெற்றோர்களுக்காக அந்த ஒரு ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கலாமே! கண்டிப்பா நீங்க எல்லாரும் இத அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நெனைக்கிறேன் நானு. நம்மளுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக தாங்க இத நான் சொல்லணும்னு விரும்புறேன். நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. இப்ப எதார்த்தமான வாழ்க்கையில ரொம்ப பரபரப்பா போயின்ட்டுருக்கு எல்லாருடைய வாழ்க்கையும். கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனாலும் 24 மணி நேரத்துல ஒரு சில நிமிடங்கள் பெற்றோர்களுக்காக ஒதுக்கலாமே! ஒண்ணும் பேச வேணாம். நெறைய பேச வேண்டாம். "அம்மா நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? மருந்து போட்டுக்கிட்டீங்களா? மருந்து சாப்பிட்டீங்களா?" இவ்வளோ கேட்டா போதுங்க. நெறைய கேட்க வேண்டியதில்ல. இது அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்த குடுக்கும். தெம்ப குடுக்கும். அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி குடுக்கும் வாழ்க்கையில. அன்றைய நாள் ரொம்ப நல்ல நாளாக முடியும் அவங்களுக்கு. இவ்வளோதாங்க அவங்க உங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. கண்டிப்பா இத ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல இருக்கிற குழந்தைங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நெனைக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சொசைட்டில இருக்க எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகட்டும். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.